நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தமிழ்நாட்டில் பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் பாஜக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதால் பாஜகவினர் இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாடி வருகின்றனர். பாஜக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகம் முன்பு வெற்றி முழக்கங்களை எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தொடர்ந்து முன்னிலை வைத்து வரக்கூடிய நிலையில ராசிபுரத்துல பாஜகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருது. இப்போ இதுல பிஜேபி தரப்புல 190 இடங்கள் வரைக்கும் அந்த கூட்டணியானது, அதை பாஜக அதே மாதிரி நிதிஷ்குமார் கூட்டணி 190 இடங்கள்ல பிடிச்சு அதன் அடிப்படையில அதோட கட்சிகள் கூட்டணி கட்சிகள் முன்னிலை வச்சுட்டு இருக்குது. இதன் மூலம் பிஜேபியோட அந்த ஆட்சி மீண்டும் அங்க அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்குது. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா இதோட கொண்டாட்டம் நாடு முழுவதும் தொடர்ந்துட்டு இருக்குது. தற்போது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்கிற ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்துல பாஜக வழக்கறிஞர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நாமக்கல் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் தலைவர் தலைமையில 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அதே மாதிரி பாஜகவினர் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பு கோஷம் எழுப்பியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்படாத நிலையிலேயே இப்போதைய நிலவரப்படி ஏறத்தாழ 190 தொகுதிகளுக்கு மேல பாஜக முன்னணியில இருந்துட்டு இருக்குது. ஆனா அறுதி பெரும்பான்மைக்கு 122 தொகுதிகள் மட்டுமே தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அங்க பீகார்ல ஒரு தனிப்பெருங்கட்சியா பாஜக வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை தற்போது வரை காணப்படுற ஒரு சூழ்நிலையில பாஜகவினர் தற்போது அதன் கொண்டாட்டத்தை துவங்கி அதன் அடிப்படையில் தற்போது இனிப்புகள் வழங்கி நாடு முழுவதுமே கொண்டாடிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.